எவ்விடம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நாம் சில அரசியல் கட்சிகளின் நிலைப்பாட்டை எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்தவரையில் வன்னியர்களின் வாக்கை குறிவைத்து மட்டுமே அரசியலில் காய் நகர்த்துகிறார்கள். ஒரு பக்கம் வன்னியர்களின் வாக்கு, இன்னொரு பக்கம் பறையர்களின் வாக்கு. இந்த இரண்டு வாக்கும் தான் தமிழ்நாட்டின் வெற்றி வாக்குகள். தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் எத்தனை இருந்தாலும் தேர்தலில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற துடிக்கின்ற அரசியல் கட்சிகளின் நிலைப்பாட்டில் மிக முக்கியமான நிலைப்பாடு என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் வன்னியர் வாக்கு, பறையர் வாக்கு, இந்த இரண்டு வாக்கையும் நம் பக்கம் இழுத்தால் நாம் அரசியலில் வெற்றி பெறலாம், அரசியல் அதிகாரத்தை நாம் கைப்பற்றலாம் என்ற நிலையில்தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் யோசிக்கிறது. 1967 திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது அவர்கள் குறிவைத்தது வன்னியர்கள் வாக்கும் பறையர்கள் வாக்கும் தான். அதே போன்று இன்றைய சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் சீமான் குறிவைப்பதும் வன்னியர் வாக்கு, பறையர் வாக்கு தான். இப்படி அரசியலில் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று துடிக்கிறவர்கள் அத்தனை பேருமே குறிவைப்பது வன்னியர் வாக்கும் பறையர் வாக்கும் தான். ஆனால் இவர்கள் எல்லோருமே இந்த வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் உண்மையாக இருந்தார்களா? வன்னியர்களையும் பறையர்களையும் இந்த மண்ணில் சுயமரியாதையோடு வாழ வைக்க வேண்டும் என்று எண்ணினார்களா என்றால் அதுதான் இல்லை. 1967 ஆட்சியை கைப்பற்றிய திமுக இதுவரையில் வன்னியர் மக்களுக்கு செய்தது என்ன என்று கேள்வி எழுப்பினால் ஜீரோவை தாண்டி இன்னும் அவர்களுடைய அரசியல் நகரவில்லை. இதுவரையில் வன்னியர்கள் திமுகவிற்கு கொடிபிடிக்கிறார்கள், கோஷமிடுகிறார்கள். ஒரு சில வன்னியர்கள் திமுக அரசியலில் அங்கம் வகித்து சுய வாழ்க்கையை மட்டுமே உயர்த்தி கொண்டார்களே தவிர பொதுமக்களின் வாழ்க்கை உயரவில்லை, சாமானிய மக்களின் வாழ்க்கை உயரவில்லை. அதே நிலைதான் பறையர் மக்களின் வாழ்வியலும். திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது தமிழ்நாட்டில் பறையர்களின் வாழ்வியல் நிலை எப்படி இருந்ததோ அதிலிருந்து பெரிதாக மாற்றம் ஒன்றுமில்லை. இன்றும் அவர்கள் சாராய கடையின் முன்பு கியூவில் நின்று கொண்டிருக்கிறார்களே தவிர அதிகார மையத்தின் அருகில் அவர்கள் எதையும் சாதித்ததாக வரலாற்றில் இல்லை. இன்றும் தமிழ்நாட்டில் சாராய கடையின் முன்பு வரிசையில் நிற்கிறவர்களின் எண்ணிக்கை எடுத்து பார்த்தால் வன்னியர்களும் பறையர்களின் எண்ணிக்கையும் தான் முதலில் இருக்கிறதே தவிர மற்ற சமூகங்களின் எண்ணிக்கை என்பது விரல் விட்டு எண்ணிவிட முடியும். இதுதான் தமிழ்நாட்டில் திமுக இந்த மக்களுக்கு செய்த சாதனைகள். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பூர்வீக குடிமக்களான வன்னியர்களையும் பறையர்களையும் வாழ்வியல் நிலையிலிருந்து உயர்த்த வேண்டும் என்று உருவான இயக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த இயக்கம் உருவான பிறகுதான் தமிழ்நாட்டில் வன்னியர்கள் வாழ்வியல் நிலையில் உயர வேண்டும் என்றால் அவர்களுக்கான தேவைகள் என்ன, அவர்களுடைய தேவை, அடிப்படை உரிமை, பொருளாதார வாழ்க்கை, இதையெல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்றால் அவர்களுடைய அடிப்படை உரிமையை பெற்றுக் கொடுத்தால் மட்டுமே அவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும், வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று எண்ணியது பாட்டாளி மக்கள் கட்சி. அதன் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயாவின் இலக்கு ஒடுக்கப்பட்டு வாழ்வியலின் விளிம்பு நிலையில் இருக்கும் இந்த மக்களின் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்பது. தமிழ்நாட்டில் 1980களில் சங்கம் கண்ட மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி உருவாவதற்கு முன்பே வன்னியர் சங்கத்தை ஒருங்கிணைத்த போதே மருத்துவர் ஐயாவின் முழக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும், அதன் அடிப்படையில் விகிதாச்சார அளவில் உரிமையை கொடுத்து விட வேண்டும் மக்களுக்கு என்பதுதான். ஆனால் அதற்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த எந்த ஒரு இயக்கமும் இதுவரையில் செவி சாய்க்கவில்லை என்றால் அதற்கான உள்நோக்கம் என்ன என்பது சாமானிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் நான் அரசியல் பேசுகிறேன் என்றால் இந்த அரசியல் அத்தனையுமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கான அரசியல் இல்லை, சாமானிய மக்களுக்கான அரசியல் என்பதை அத்தனை மக்களும் புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே உங்கள் சாதியை தாண்டி நீங்கள் கடந்து சென்று நாங்கள் சாதிக்க வேண்டும் என்று எண்ணினால் அது சாமானிய குடிமகனால் முடியாது. ஏனென்றால் வாழ்வின் விளிம்பு நிலையில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தவர்களால் மட்டும்தான் அடித்தட்டு மக்களின் வாழ்வியல் நிலையை உணர முடியும். ஒரு மேல்தட்டு நிலையில் வளர்ந்த ஒரு குடிமகனுக்கு விளிம்பு நிலையில் வாழுகின்ற மக்களின் வாழ்வியல் நிலை புரியாது. நான் பிறந்தது ஒரு அரசு ஊழியனுக்கு மகனாக பிறந்து விட்டேன், அங்கிருந்து நான் படித்து விட்டேன், நானும் ஒரு அரசு ஊழியனாக மாறிவிட்டேன். இல்லை என்றால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தில் பணி செய்கிறேன், எனக்கு விளிம்பு நிலை மக்களின் வாழ்வியல் நிலை தெரியாது. நான் இன்றைய சூழ்நிலையில் பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருக்கிறேன், எனக்கு பொருளாதாரம் ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை என்று எண்ணுகிறவர்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்ற மக்களின் வாழ்வியல் நிலை புரியாது.
இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்ற மக்களின் வாழ்வியல் நிலையை புரிந்து கொள்ளாத யாருமே தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியலை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. இப்படிப்பட்டவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சாதி கட்சியாகத்தான் தெரியும். தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் மட்டுமே ஒட்டுமொத்த மக்களுக்கானது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுகின்ற நிலை வர வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் லட்சியங்களையும் கொள்கைகளையும் முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியின் இலக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது மட்டுமே அவர்களின் இலக்கு அல்ல. தமிழ்நாட்டில் உள்ள மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும். பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் அவர்களுக்கான உரிமை வேண்டும். அவர்களுக்கான உரிமை கிடைத்தால் மட்டும்தான் அவர்கள் பொருளாதாரத்தில் உயர முடியும். பொருளாதாரத்தில் நாங்கள் உயரவில்லை என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் பொருளாதாரத்தில் அவர்களால் உயர்த்துவிட முடியாது. பொருளாதாரத்தில் நீங்கள் உயர வேண்டும் என்றால் நீங்கள் வாழுகின்ற மாநிலத்தில் அரசியல் ரீதியாக உங்களுக்கு சேர வேண்டிய அனைத்து உரிமைகளும் கிடைக்க வேண்டும். அப்படி அனைத்து உரிமைகளும் உங்களுக்கு கிடைத்தால் மட்டும்தான் மற்ற மக்களுக்கு சமமாக உங்களால் வாழ முடியும். ஒருவருக்கு மாநிலத்தின் உரிமை அத்தனையும் கிடைக்கிறது, ஆனால் அவர்களோடு உரிமை கிடைக்காதவர்களை ஒப்பிட முடியாது. இவர்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டது, அவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்து விட்டார்கள். இவர்களின் தேவை பூர்த்தி செய்யவே இல்லை, இவர்கள் பொருளாதாரத்தில் எழுந்து வர முடியாது. ஏனென்றால் இவர்கள் அன்றாட வாழ்க்கை கடப்பதற்கே இன்னும் போராடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் வாழ்க்கையில் உயரவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக உயர முடியாது. உயர்வு என்று சொல்லுவதால் ஒரு மனிதன் உயர்ந்து விட முடியாது. உயர்வு என்பதற்கு பொருளாதாரம் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்பதை அந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதற்கு அரசியல் அதிகாரம் மிக முக்கியமானது என்பதை அந்த அடித்தட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு அவர்களுக்கான உரிமையை யார் கொடுப்பது? விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்கள் அவர்களே உரிமையை போய் பெற்றுக்கொள்ள முடியாது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் சட்டத்தின் மூலமாக அவர்களுக்கான உரிமையை கொடுக்க முடியும். ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கான உரிமையை சட்டத்தில் வகுத்து கொடுத்து விட்டால் அவர்கள் மேலே வந்து விடுவார்கள். அவர்கள் மேலே வந்து விட்டால் நமக்கான அதிகாரம் நாளை பறிபோக கூடும் என்பதை இவர்கள் எண்ணி அதற்கான உரிமையை கொடுக்க மறுத்தால் ஒருபோதும் இந்த விளிம்பு நிலை மக்கள் உரிமையை பெற முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி அந்த உரிமைக்காக தொடர்ந்து குரல் எழுப்பினால் அந்த இயக்கம் சாதி இயக்கமாகத்தான் எல்லோர் கண்ணிலும் தெரியும். அப்பொழுது அந்த இயக்கம் சாதியில் இருந்து வெளியே வராது. அதனாலதான் தமிழ்நாட்டு அரசியல் ஒருதலை பட்சமாக நடக்கிறது என்பதற்கு பல காரணங்களை என்னால் காட்ட முடியும். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதி கட்சியாக தொடர்ந்து மக்கள் முன் காண்பிக்க வேண்டும். இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற 2 திராவிட கட்சிகளும் சரியாக காய் நகர்த்துகிறது. தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கான உரிமை மீது தொடர்ந்து அவர்கள் குரல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வன்னியர்களுக்கான உரிமையை கொடுத்து விட்டால் அவர்கள் அந்த இடத்திலிருந்து அடுத்த இடத்தை நோக்கி நகர்ந்து விடுவார்கள். அதனால அவர்களுக்கான உரிமையை தொடர்ந்து மறுத்து வரும் பொழுது, அந்த உரிமையை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தும் பொழுது அவர்கள் ஒரு சாதிக்கான இயக்கமாகவே கட்டமைக்கப்படும். ஆனால் அந்த உரிமை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து விட்டால் அடுத்த கட்டத்தை நோக்கி அவர்கள் நகர்ந்து விடுவார்கள். அப்படி ஒரு நகர்வு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டால் இங்கு இருக்கின்ற திராவிட கட்சிகளுக்கு அது பெரிய பின்னடைவாக மாறும். இதை கருத்தில் கொண்டு தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்ந்து ஒரு சமூகத்திற்கான உரிமையை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நாமும் அதை கொடுக்கிறோம் என்று சொல்லி அதிகாரத்திலே நாம் இருக்க வேண்டும். அவர்கள் அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புகின்ற இடத்திலேயே இருக்க வேண்டும். அதிகாரத்தில் நாமே இருக்க வேண்டும் என்று இவர்கள் தொடர்ந்து எண்ணுகிறார்கள். அதற்கு காரணம் மக்களிடம் இருக்கின்ற அறியாமை. மக்களிடம் இருக்கின்ற அறியாமையால் மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறார்கள். அந்த ஏமாற்றத்தால் அவர்கள் ஆட்சியை இழக்கிறார்கள். அந்த ஆட்சியை கைப்பற்றியவர்கள் மீண்டும் அவர்களை அதே விளிம்பு நிலையில் தள்ளுகிறார்கள். இந்த மக்களுக்கு எப்பொழுது புரிதல் வரும்? இவர்கள் எப்பொழுது அதிகாரத்தை பறிகொடுப்பார்கள்? மக்களுக்கான அதிகாரத்தை மக்கள் உரிமை இயக்கம் எப்பொழுது பெறும்? உங்களுக்கான வாழ்வியல் உரிமை எப்பொழுது மீட்கப்படும் என்றால் காலம் கடந்து சென்று கொண்டே இருக்குமே தவிர அரசியல் அதிகாரம் கைப்பற்றாமல் களத்தில் போராடி அத்தனையும் சாதித்து விட முடியாது. ஆனால் இவ்வளவு காலமாக களத்தில் போராடியே பல சாதனைகளை பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது என்றால் அது இந்திய அளவில் வேறு எந்த இயக்கமும் சாதிக்க முடியாத மிகப்பெரிய சாதனை. இதுவரையில் 6 இடஒதுக்கீடுகளை பெறுவதற்கு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சி காரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததா என்றால் இல்லை. கள போராட்டத்தில் இறங்கிதான் இத்தனை உரிமைகளையும் பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த இயக்கம் அதிகாரத்தில் இருந்திருந்தால் எத்தனை சாதனைகளை செய்திருக்கும் என்று எண்ணி பார்க்க வேண்டாமா மக்கள்? ஆனால் மக்கள் எண்ணி பார்த்தாலும் அவர்களை எண்ணி பார்க்கின்ற நிலைக்கு இந்த திராவிட கட்சிகள் அவர்களை விடுவதே இல்லை.
பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் வருமா என்றால் இன்று அல்ல, நாளை அல்ல, இன்னும் 40 ஆண்டு காலமானாலும் கண்டிப்பாக வராது. பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வந்துவிடும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்திற்கு வராத வரையில் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு என்ற ஒரு வார்த்தை ஒலித்துக் கொண்டுதான் இருக்குமே தவிர அது நடைமுறைக்கு மட்டும் வரவே வராது. திமுக நாளை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்றப்படலாம். இன்னொரு இயக்கம் தமிழ்நாட்டில் நாளை ஆட்சிக்கு வரலாம். அவர்கள் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவார்களா என்றால் கண்டிப்பாக படுத்த மாட்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டது என்றால் மதுக்கடைகளின் கதவுகள் தானாக மூடிக்கொள்ளும். மதுக்கடையின் கதவுகள் தானாக மூடிக்கொள்ளும். அதை யாரும் இழுத்து போட்ட வேண்டிய அவசியமே இல்லை. மதுக்கடைகளின் கதவுகள் தானாக மூடிக்கொள்ளும். தமிழ்நாட்டில் மறுக்கப்பட்ட அத்தனை உரிமைகளும் மக்களை சென்றடையும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களின் கனவுகள் அத்தனையும் நினைவாகும். பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியமானால் தமிழ்நாட்டில் குற்றங்கள் பாதியாக குறைந்துவிடும். பூரண மதுவிலக்கு ஒன்று சாத்தியமானால் குடும்பங்களில் பிரச்சனைகளே இருக்காது. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு ஒன்று மட்டும் சாத்தியமானால் தமிழ்நாட்டில் கல்வி கற்பவர்களின் நிலை உயர்ந்துவிடும். தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைந்துவிடும். தமிழ்நாட்டில் பொருளாதாரம் உயர்ந்துவிடும். தமிழ்நாட்டில் வறுமை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்கப்பட்டுவிடும். தமிழ்நாடு கண்டிப்பாக ஒரு நாள் இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி மிக்க மாநிலமாக மாறும். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். இதற்கு மக்கள் தான் வாக்களிக்க வேண்டுமே தவிர நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகளை உங்களுக்கு சொல்ல முடியுமே தவிர வாக்கு என்பது எனக்கு ஒன்றுதான் இருக்கிறது. என்னுடைய வாக்கை மட்டுமே செலுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கத்தை அதிகாரத்திற்கு கொண்டு வந்து விட முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி என்ற இயக்கம் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற குறைந்தது 1.5 கோடி மக்கள் வாக்களிக்க வேண்டும். மக்கள் விழிப்புணர்வு பெற்று பாட்டாளி மக்கள் கட்சி 2026 ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவ்வளவு பெரிய விழிப்புணர்வு வந்துவிடுமா என்றால் விழிப்புணர்வு வரும். ஆனால் அந்த விழிப்புணர்வு வந்தாலும் கூட திமுகவும் அதிமுகவும் கடைசி நேரத்தில் வாக்குக்கு கொடுக்கின்ற அந்த பணம் இருக்கிறது இல்லையா, அந்த வாக்குக்கு கொடுக்கின்ற அந்த பணம் இருக்கிறது இல்லையா, அந்த 1000, 2000, 3000, 4000, இப்பொழுது 5000 கூட கொடுப்பார்கள் வாக்குக்கு. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலின் போதும் அவர்களுடைய வாக்குக்கான விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதுதானா அந்த வாக்கின் விலை என்றால் அது இல்லை. வாக்குக்கான விலை என்பது இந்த நாடு. இந்த நாடுதான் உன்னுடைய வாக்கின் விலை. ஆனால் மக்கள் அதை புரிந்து கொண்டார்களா என்றால் அதுவும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு சாமானிய குடிமகனும் தனக்கு இருக்கின்ற வாக்குரிமையின் மதிப்பை உணர்ந்து கொண்டால் தமிழ்நாட்டில் எத்தனை கோடி கொடுத்தாலும் உன்னுடைய வாக்கை அவர்களால் விலை பேச முடியாது. என்றால் விலை பேசுகின்ற நிலையில் உன்னுடைய வாக்கு இல்லை. உன்னுடைய வாக்கை யாராலும் விலை பேச முடியாது. என்றால் விலை மதிப்பற்றது உன்னுடைய வாக்கு. ஆனால் விலை மதிப்பற்ற அந்த வாக்கை நீங்கள் தவிட்டுக்கு விற்கிறீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள் அன்பு உறவுகளே. உங்களுடைய வாக்குதான் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதுவது. தமிழ்நாட்டில் இன்று இருக்கின்ற அரசியல் கட்சிகள் அனைத்துமே உங்களுடைய வாக்கை விலை பேசுகிறதே தவிர உங்களுடைய வாழ்வியல் நிலையை உயர்த்துவதற்கு அவர்கள் ஒருபோதும் தயாராக இல்லை. ஆனால் உங்களுடைய வாழ்வியல் நிலையை பற்றி எண்ணி கவலைப்படுகின்ற ஒரே ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் மக்களுக்கான அரசியலை செய்கிறது. மற்ற இயக்கங்கள் எல்லாம் சுயநல அரசியல் செய்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.